கடந்த 3-4 நாள்ல தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த 13 வயசு சின்ன குழந்தைய 4 ஆசிரியர்கள் சேர்ந்து தொடர்ச்சியா பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தை இப்போ பிரெக்னண்டா இருக்கு. திருச்சி மணப்பாறையில 4வது படிக்கிற 9 வயசு சிறுமிய கிளாஸ் ரூம்லயே வச்சு செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காரு. யாருன்னா அந்த ஸ்கூலோட அசிஸ்டன்ட் பிரின்சிபலோட ஹஸ்பண்ட். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில ஆட்டோ ஏறின ஒரு 18 வயசு பொண்ண ஓடுற ஆட்டோலயே வச்சு செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கானுங்க. ஆந்திரா சித்தூருக்கு போகிற ட்ரெயின்ல காட்பாடி பக்கத்துல அந்த ட்ரெயின்ல இருந்த ஒரு பிரெக்னன்ட் விமனை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிருக்காங்க. அந்த விமன் ரிட்டாலியேட் பண்ணனால அந்த விமனை அப்படியே ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இது அத்தனையும் கடந்த 3-4 நாட்கள்ல நடந்திருக்கு. இப்போ வழக்கமா இந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல இங்க சில பூமர்ஸ் சில அட்வைசஸ் கொடுப்பாங்கல்ல. நீங்க மாடர்னா ட்ரெஸ் பண்ணாதீங்க, நீங்க சாயந்தரம் 6-7 மணிக்கு மேல வெளியில போகாதீங்க, நீங்க ஆட்கள் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க, நீங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க இப்படி இருக்காதீங்கன்னு விக்டிம்ஸ்க்கே இவனுங்க அட்வைசஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப நான் சொன்ன கேசஸ்ல எதிலுமே இவங்க சொன்ன அட்வைசஸ் பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அந்த 9 வயசு குழந்தையோட ட்ரெஸ்ல என்ன ஆபாசம் இருந்துட முடியும்? அந்த பிரெக்னன்ட் விமன் ஓல்டஸ்ட், இந்த கேசஸ்லயே ஓல்டஸ்ட் விமனே சாரி தான் கட்டி இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த கேசஸ் எல்லாமே இருட்டிலேயோ நைட்டு நேரத்திலயோ நடக்கல, எல்லாமே பட்டப்பகல்ல நண்பகல்ல வெளிச்சத்துல நடந்திருக்கு. தென் இது யாருமே இல்லாத இடத்துல, கூட்டமே இல்லாத இடத்துல நடக்கல. ஸ்கூலுக்குள்ள, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில, ட்ரெயின்ல அப்படின்னு எல்லா மக்களும் புழங்கக்கூடிய ரொம்ப ஈஸியான பப்ளிக் ஸ்பேசஸ்ல நடந்திருக்கு. இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த விக்டிம் பிளேம் பண்றாங்கல்ல, ஆக்சுவலா இவனுங்க தான் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியாத சம்பந்தமில்லாத பொண்ணுங்க கிட்ட அபியூசிவா நடந்துக்குவானுங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கே அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இத்தனை மணிக்கு மேல வெளியில போகாத, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு விக்டிம்ஸ்க்கே அட்வைஸ் பண்ணுவானுங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏதோ தன்னச்சியா நடக்கல, இந்த சமூகத்தோட கட்டமைப்போட, கலாச்சார கட்டமைப்போட வெளிப்பாடு. பெண்கள் உடல் மீது நடத்தப்படுற வன்முறை அத்தனைக்கு பின்னாடியும் பெண்கள் உடலை இங்க செக்ஷுவலைஸ் பண்ணப்படுற அந்த கலாச்சாரம் மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ அடிப்படை இந்திய உளவியல் ஆணாதிக்க ஜாதியவாத கலாச்சாரத்தின் அடிப்படையில நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க வெறும் இன்சிடென்ட்ஸா பார்த்து கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா இதை தடுக்கவே முடியாது. இந்த ஆணாதிக்க ஜாதிய